மற்றும் இளம்பர்கள் பேச ஆசைக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கு கீழே இருக்க நிர்வாகிகள் பூரா மாணவர்களா தான் இந்த ஒரு 2 மாசம் பணியாற்றினோம். இதுல பாப்புலர் வித்யாலயா சுதாபுரம் அவங்க இன்னொரு ஏரியாவுக்கு ஹெட் மாஸ்டரா போயிருந்தாங்க. இப்படி எல்லா நிலைகளிலுமே அதாவது பதவி வித்தியாசம் இல்லாம வயசு வித்தியாசம் இல்லாம களத்துக்கு போங்க. உங்களுக்கான சரியான நபர்களை பூத் லெவல்ல இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு நேர்மையாக உழைப்பதற்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவரெல்லாம் கண்டுபிடிங்க. ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. சும்மா நாடகம் நடிக்கிறதெல்லாம் வேண்டாம். பதவியை வாங்கிட்டு ஆள் காணாம போறதெல்லாம் இருக்கக்கூடாது. 9 பேரை நாங்கள் கண்ணிலே பார்க்க வேண்டும். போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு மிகச்சிறப்பான கடினமான வேலை, கஷ்டமான வேலை, எதிர்கட்சியிலே தொண்டர்கள் சோர்ந்து போகிற அளவுக்கு வேலை. ஆனால் இதுதான் இந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு சரியான வேலை என்பதை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரிந்து கொண்டு அற்புதமாக இந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். உள்ளபடியே இந்த மாவட்டத்துல கிட்டத்தட்ட 582க்கு அதிகமான பூத்துகள் இருக்கிறது. அத்தனை பூத்துகளுக்கும் அந்த பணியை நிறைவு செய்திருக்கிற நம்முடைய மேடையில் இருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு டீலியஸான ஒர்க். ஆனா அதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே பாசறை வந்துருச்சு அப்படின்னு நினைச்சா அடுத்த கட்டமாக இன்றைக்கு அந்த எடப்பாடியார் அவர்கள் கையில் எடுத்திருக்கிற பணி ஒவ்வொரு பூத்திற்கும் 25 உறுப்பினர்கள் இளைஞர் இளம்பெண்கள் பாசறைகளை நாம கொண்டு வந்து சேர்க்கணும். உறுப்பினராக 25 பேர் ஒவ்வொரு பூத்திற்கும் சேர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆணை வழங்கி அதற்கு தனியா ஃபார்மே கொடுத்தாச்சு. எப்படி நம்ம கட்சிக்கு ஒரு ஃபார்ம் இருக்கிறதோ அதே போல இளைஞர் பாசறைக்கு இது மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து 25 நபர்களை நாம சேர்க்க வேண்டும். இதற்கு எந்த பணம் கட்ட வேண்டியதில்லை. இதற்கென்று தனி உறுப்பினர் அடையாள அட்டை அந்த எடப்பாடியார் அவர்கள் கையொப்பமிட்ட பாசறை உறுப்பினர் அடையாள அட்டை நாம கொடுக்க போறோம். இந்த பணிகளை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் ஆணை பிறப்பித்திருந்தார். பல்வேறு வேலைப்பளு காரணமாக இந்த பணிகள் ஒரு சில இடங்கள்ல ஆரம்பிச்சு முடிச்சிட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல இப்பதான் ஆரம்ப நிலையில் இருக்குங்கிறதுனால இதை நாம் எவ்வாறு முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். அதுல ஒரு முக்கியமான பங்கு இந்த பங்கு. இப்ப எல்லாரும் நினைக்கலாம், இப்ப யங்ஸ்டர்னு ஏன் இவ்வளவு பதட்டப்படுறோம், எல்லா கட்சியிலையும் இப்படி ஆர்வப்படுறாங்களே அப்படிங்கிறப்ப நம்ம சில ஃபேக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம எந்த இடத்துல நிக்கிறோம், தேர்தல் ஆண்டுல நாம இன்றைக்கு நின்று கொண்டிருக்கோம். இளைஞர்களுடைய வாக்கு என்பது என்ன செய்துவிடும். இவ்வளவு பேர் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இளைஞர்களை நாம் ஈர்க்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம புரிந்திருப்போம், தெரிந்திருப்போம், படித்திருப்போம். ஆனால் டே டு டே அப்ளிகேஷன்ல அது வராம இருக்கு. பல வேலைகள்ல நம்ம கடந்து ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா அது ரொம்ப டேஞ்சரான ஒரு சைனா மாறிட்டு இருக்கு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு கிட்டத்தட்ட 6,21,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல நெருக்கி 1,50,00,000 வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நீங்க சரியா ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து இப்ப 2025 தேர்தல் கமிஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில 1.5 கோடி பேர் இளைஞர்கள் இளம்பெண்களை நீங்கள் கவர்ந்தெழுத்து அவர்களை வாக்குகளாக மாத்தினா நம்முடைய வெற்றிக்கு அது உறுதுணையாக இருக்கும்னு சொல்றாங்க. நான் சரி ரொம்ப தமிழ்நாடு லெவல்ல யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பூத் லெவல்ல யோசிப்போம். இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரேண்டமா ஒரு பூத் எடுத்தோம். அந்த ஜாப்தா 2025 ஜாப்தாவை எடுத்து இங்கேயே உட்காந்து இப்ப நீங்க பேசிட்டு இருக்க நேரத்துல ஆபீஸ்ல உட்காந்து டிக் அடிக்க சொன்னாங்க. 25 வயசுக்கு கீழே மட்டும், 30 வயசு கூட போடல, வெறும் 25 வயசுக்கு கீழே ஒரு ஜாப்தாவுக்குள்ள எத்தனை இளைஞர் எத்தனை இளம்பெண்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் என்று நம்முடைய மாவட்ட செயலாளருடைய உதவியாளருக்கு சொல்லி இப்ப அவர் குறிச்சு கொடுத்திருக்கிறது என்னன்னா 1000 வாங்கிக்கிறேன்.